வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 24,888 தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட் புள்ளி சென்டிமெண்ட்டுக்கு மாறும். அதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்த செல்லிங் தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இறங்கிச்ச உடனே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட் இறங்கல, ஃபுல் சைட்வேஸில் பேங்க் நிஃப்டி முடிச்சிட்டாங்க. அதனால் அப்படி நின்றுட்டு மார்க்கெட். சரி, ஓகே, நாளைக்கு வாய்ப்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில்னு சொல்லியிருந்தோம்னா 51,679 தொட்டுட்டு மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே போல் மார்க்கெட் வந்து 51,500 தாண்டவே இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 10 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல் சைட்வேஸ். இது வந்து 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இது 5 மினிட்ஸில் மாத்திரம் அந்த ரேஞ்சு கொடுத்து மார்க்கெட் நவரவே இல்லை. கொஞ்சம் கூட இதிலே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அது இந்த கண்ட்ரோல்னால தான் பேங்க் நிஃப்டி கீழே விழுக முடியல. சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இது ஒரு பேரிஸ் கேண்டிலுக்கான செட்டப் தான் இருக்குது. அதாவது இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு, அந்த மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இதில் 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,461 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,535, அதுக்கடுத்து 24,604. அது இன்றைக்கி போன ஹை. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,378, 24,210, 24,078 இந்த ரேஞ்சு போட்டிருக்கோம். சப்போர்ட் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக போட்டிருப்போம், ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வரத்துக்கு ஒரு பெரிய ஃபாலாக இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் நாளைக்கு எக்ஸ்பெரி ஒன்றும் பெரிய ஃபால் இருக்கும், இல்லைனா ஒரு ரேஞ்சுக்குள்ளே வச்சு முடிச்சுடுவாங்க. சைட்வேஸ்க்குள்ளே இருக்கும். இந்த இதுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையோட முடிக்கிறது வாய்ப்பு உண்டு. சைட்வேஸ்லேயே முடிக்க வாய்ப்பு உண்டு எக்ஸ்பைரி நாளில். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஒரு வேளை ஒரு கேப் அப் இருந்து இருந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாமான்னா டேயோட ஹையை 24,604க்கு மேலே நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். வாய்ப்பு கம்மி தான் இந்த டைப் வரத்துக்கு. அது ஒரு வேளைக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோக்கு வரான்னு பார்த்தோம்னா 24,700 வரைக்கும் கூட ஒரு புல்லிஸ் இருக்கும். ஒரு புல்லிஸ் கேண்டில் கொடுத்தா தான் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை மாற்ற முடியும் அவங்களால. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அதை நம்ம போட்டுருவோம். அதாவது 24,730 வரைக்கும் புல்லிஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி கொடுத்தா தான் சென்டிமெண்ட்டே மாறும் பேரிஸ்லேருந்து. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்லேருந்து நம்ம வந்து பேரிஸ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப் சைடு போயிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,079 வரைக்கும் இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அது டே கேண்டில் செட்டப் படி லோவை பிரேக் பண்ணால் ஃபால், ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸ். இதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. நிஃப்டியும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,551 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,955, அதுக்கடுத்து 52,257. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,107, 50,909, அதுக்கடுத்து 50,325 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்லேருந்து ஃபால் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து இறங்கினா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் நம்ம எப்போ புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்னா 52,250க்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 51,955க்கு மேலே நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம புல்லிஸ்னு கொடுக்கலாம். இதை தாண்டினாலே மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சைக்கிள் இறங்க வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ரேஞ்சில் 51,950 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு.
இது பிரேக் பண்ணாலும் இந்த ரேஞ்சில் போயிட்டு இப்படி இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது 52,000 ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம். இதுக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்சைட் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான செட்டப்பில் தெரியுது. ஒன்று ஓப்பனிங்கில் ஒரு புல்லிஸ் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அதாவது ஓப்பனிங்கில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லைன்னா மார்க்கெட் பெருசாக மேலே போக வாய்ப்பு இல்லை. ஓப்பனிங் கேண்ட்லேருந்து அடுத்தடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே இந்த ரேஞ்செலாம் தாண்டிட்டாங்கன்னா தான் மார்க்கெட் புல்லிஸ் போகும். அப்படி இல்லைனா பிஆர்எஸ்க்கான சென்டிமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.